1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால், விசேஷமாக தன்னுடைய வீட்டாரையும் விசாரியாமற் போனால், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். சொந்த குடும்பம் மிகவும் முக்கியமானது. சொந்த குடும்பத்தை ஒருவன் விசாரிக்க வேண்டும். சொந்த குடும்பத்தை ஒருவன் நன்றாய் நடத்த வேண்டும். சொந்த குடும்பத்தை ஒருவன் சரியாய் நடத்தாமல் போய்விட்டானே ஆனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். அவன் அவிசுவாசியை விட கெட்டவனாக இருப்பான் என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது. முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் ஆண்டவர் உருவாக்கியிருப்பாரே ஆனால் அது குடும்பத்தை தான் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த குடும்பத்தை உருவாக்கி ஆதியிலிருந்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் இணைத்து ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். சாத்தானோ குடும்பத்தை எப்படியாயினும் கெடுத்து விட வேண்டும், குடும்பத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து குடும்பத்துக்குள்ளே வாழும்போது சந்தோஷமும் சமாதானம் இல்லாமல் வாழ்வதற்கு பிசாசு எல்லா கிரியைகளையும் அவன் வந்து செய்வான். ஆனால் குடும்பம் ஆண்டவர் இயற்கையாக ஒரு படைத்தப்பட்ட ஒரு குடும்பம். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின போது ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை உருவாக்கி வைத்தார். இப்பொழுது கடைசி காலங்களில் உலகம் தலைகளாக மாறிவிட்டது. 2 ஆண்களுக்கு திருமணம் நடத்த வேண்டும். அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து விட்டது. 2 ஆண்களை திருமணம் சபையில் செய்து வைக்க வேண்டும். அமெரிக்காவின் சபைக்கு 2 ஆண்கள் வருவார்களே ஆனால் அவர்கள் திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்வார்களே ஆனால் அந்த பாஸ்டர் நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஜெயிலுக்கு போயிடணும். நம்ம நாட்டில் அது இன்னும் வரலை. அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம சுப்ரீம் கோர்ட் பல காரியங்களை சொல்லி தடை பண்ணி வச்சிருக்குது. ஆனால் திரும்ப அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அது ஒரு இயற்கையான காரியமா? 2 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா அவன் யாருக்கு தகப்பனாக இருக்க முடியும்? அவனுக்கு எந்த பிள்ளை பிறக்க முடியும்? இயற்கையாய் ஆண்டவர் படைத்த இந்த படைப்புக்கு விரோதமாக 2 ஆண்கள் திருமணம் பண்ணிக்கொள்கிறார்கள், 2 பெண்கள் திருமணம் பண்ணிக்கொள்ளுகிறார்கள். இதை போல அருவருப்பு இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் இயற்கையாக நல்ல படைத்து வைத்திருக்கிற நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு நல்ல குடும்பம் என்று சொன்னால் நல்ல பிள்ளைகள், நல்ல உறவுகள், இவைகள் எல்லாம் சேர்ந்து இணைவது தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷமா நல்ல இணைந்து இருந்தால்தான் சபையும் ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயமும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஆண்டவர் இந்த குடும்பத்தை அதற்காகத்தான் ஆண்டவர் படைத்து வைத்தார் என்பதை பார்க்கிறோம். குடும்பத்தினுடைய முக்கிய நோக்கம் சமுதாயத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு. குடும்பம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பாதுகாப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு குடும்பம்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாதுகாப்பு. அது ஒரு நல்ல நம்மை சுற்றிலும் ஒரு அரணாக இருக்கும். ஒரு நல்ல குடும்பம் ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுவார்கள், ஒருவரை ஒருவர் பாராட்டுவார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்தால் அவர்களுக்கு உற்சாகம் வரும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சில குடும்பத்தை பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாங்கனாலே இருக்கிற ஆவியும் போயிடும். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, நாய்களை நீங்கள் பாருங்கள். ஒரு ரோட்டில் ஒரு நாய் போகும், அது இன்னொரு நாய் அங்கே வந்தால் என்ன செய்யும்? கொலைக்கும், ஒரு மாய் முறைக்கும், பல்ல ஈன்னு காட்டும். இன்னும் கொஞ்சம் போய் அங்கே திரும்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் அல்ல. அல்லாவிட்டால் ஒரு மிருக காட்சி சாலையிலே, ஜூ என்று சொல்லப்படுகிற மிருக காட்சி சாலையில் கூண்டுகளுக்குள்ள ஒவ்வொரு மிருகமும் பறவையும் உட்கார்ந்து அடுத்த கூட்டில் இருக்கிற கூண்டுகளுக்குள்ளே இருக்கிற மிருகத்தை பார்த்து முறைக்கிறது போல நம்ம வீடு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல பாதுகாப்பான நல்ல குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். குடும்பம் நம்மை பரிசுத்தமாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். குடும்பம் நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். எப்படி பரிசுத்தமாக்கும்? புருஷனுக்கு எவ்வளவு கோபம் இருக்குது, மனைவிக்கு எவ்வளவு வேதனை இருக்குது, எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் மனுஷனுக்குள்ளே இருந்து வருது. இப்போ பார்த்தா உங்களை பார்த்தா அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. புருஷனும் மனைவியும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா தோத்துறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சபையில் புருஷனும் மனைவியும் பக்கத்தில் தான் உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ தான் அந்த நேரமாவது நீங்கள் சண்டை போடாமல் இருப்பீங்க. ஏன்னா பக்கத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவும் குடும்பமாக இருப்பது நம்மை பரிசுத்தமாக்கும். என் வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். கல்யாணம் கட்டின பிறகு தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கோபம் இருக்குது, எவ்வளவு வருத்தம் இருக்குது, என்ன எல்லாம் கண்டுபிடித்து மாற்ற முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பயங்கர கோபக்காரனாக இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப அமைதியாகிட்டேன். என்னை போல் அமைதியும் சாந்தமும் உள்ளவனும் ஒருத்தனும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அமைதி. ஆனால் கல்யாணம் கட்டின பிறகு திரும்ப எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ தான் இதில் தான் சால்வேஷனே இருக்குது. அல்லேலூயா. குடும்பத்தில் ரட்சிப்பு இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, ஆனால் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமானவர்கள் என்பது குடும்பத்துக்குள்ளே வந்த பிறகு தான் தெரியும். சில நேரம் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்குதுய்யா, எப்படியா? அதான் அது 5 மணி ஆராதனைக்கே வருது, அது சண்டே ஸ்கூலில் இருக்குது, அது நல்லா கை வைத்து ஆராதிக்குது, அதை போல் அமைதியான பிள்ளையை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் கல்யாணம் கட்டின பிறகு அவங்க வந்து சொன்னா, ஐயா நீங்கள் சொன்னீங்களே இப்படி, அது வர்ற வரத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்குது ஐயா. நான் சொன்னேன், அது உங்ககிட்ட வந்த பிறகு தான் அப்படி ஆகியிருக்குது, எங்ககிட்ட இருக்க வரைக்கும் அது ரொம்ப நல்ல பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபையில் இருக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளைகள் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம வீடுகளில் இருக்கும்போது சிங்கம் எதுன்னு அங்கே தான் தெரியுது. சிங்கம் எது, புலி எது, சிறுத்தை பாயிற மாதிரி பாயிற ஆட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. உங்களை சுத்திகரிக்கிற இடமே குடும்பம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இங்கே எத்தனை சிங்கம் உட்கார்ந்துருக்கோ தெரியலை, எத்தனை சிறுத்தை இருக்கோ தெரியலை, எத்தனை பன்றிகள் இருக்கோ தெரியலை, எத்தனை நாய்கள் இருக்குதோ தெரியலை. ஒன்று ஒன்று முறைச்சி குலைச்சிக்கிட்டே இருக்காது. ஒரு பக்கம் நாய் குலைச்சின்னு சும்மா விட்டுரு. நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கிறான். நீங்கள் அந்த ரோட்டில் போகும்போது அந்த நாய்கள் அந்த அந்த கேட்டில் காலை வச்சு உன்னைய பார்த்து குலைக்குது. நீ என்ன செய்வா? நீ என்ன செய்வ? உன் பாட்டுக்கு போயிடுவேன். திரும்ப வந்து அந்த நாய்கிட்ட குலைச்சிக்கிட்டு இருப்பியா? இல்லை. உன் வீட்டில் ஒரு நாய் குலைக்குது, உன் புருஷன் குலைக்கிறான்னு வச்சுக்க, பேசாமல் விட்டுரு, கொஞ்ச நேரம் குலைச்சிட்டு போட்டோம். திரும்ப வந்து அவன்கிட்ட குலைக்கத்தான் அதுவும் குலைக்கும், நீயும் குலைக்க ஆரம்பிப்பா. இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லா இருக்க முடியாது. நீங்கள் ஒருவர் அமைதியாக இருந்தால் மற்றவர்கள் பேசாமல் போயிடுவாங்க, அவங்களுக்கே வாய் வலிச்சு போகும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. 2 கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். நீங்கள் சொல்லலாம், அந்த ஆள் அப்படி சும்மா விட்டுட்டான், அதெல்லாம் சரி வராதுங்க, போலீஸில் கொண்டு கொடுத்துருவோம். போலீஸில் நீ கொண்டு கொடுத்தாலும் திரும்ப அவர்கிட்ட தான் வரணும். அதனால் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறத விட போலீஸ் ஒருத்தனை திருத்த முடியாது, சிறைச்சாலைகள் மனுஷனை திருத்த முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனுஷனை மாற்றி அமைக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நீ சரியாக செய். குடும்பம் என்று சொன்னால், குடும்பம் என்று சொல்லும்போது கிரேக்க பாஷையில் ஒய்கோஸ்ன்னு சொல்லுது. எல்லாருக்கும் ஒய்கோஸ் நல்லா தெரியுமில்ல? எல்லாருக்கும் சத்தமாக சொல்லுங்கள். ஒய்கோஸ் சொல்லுங்கள். ஒய்கோஸ்ன்னு சொன்னால் ஒரு வீடு, ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் ஒரு
காரியம். குடும்பத்தில் புருஷன் புருஷனாக இருக்கணும், குடும்பத்தில் மனைவி மனைவியாக இருக்கணும், குடும்பத்தில் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு ஆர்டர். ஒவ்வொருவரும் குடும்பத்துக்குள்ளே ஃபிட் ஆகிடுவோம். நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நாம் எல்லோரும் ஒன்றா மாறிடுவோம். ஆமேன். அதுதான் குடும்பம். நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல வேல்யூஸ், நல்ல மதிப்பு இருக்கணும். மதிப்புன்னு சொன்னால் வேல்யூஸ். நம்ம எதுக்கு நம்ம ஒழுங்கான காரியத்தை கொடுக்குறோம். ஒரு குடும்பம்னு சொன்னால் ஒழுங்குகள் இருக்கணும். அந்த ஒழுங்குகள் அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு, அந்த குடும்பத்தோடு நம்ம இணைஞ்சு ஒன்றாக மாறி விடுவது தான் ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுகிற அர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில், இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள், ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு, ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாய் இராமற் போனால், போதுமானவர்களாய் இராதது போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரரும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போதும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த வீட்டின் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் கடைசியாக சொன்னது, எகிப்திலே வாதை இருக்கிறது. 9 வாதைகள் முடிந்துவிட்டது. 10ஆவது வாதை பயங்கரமான வாதை. அந்த வாதையிலே வீட்டின் தலைப்பிள்ளைகள் மரித்து போவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது, இந்த உன்னுடைய வீட்டில் தலைப்பிள்ளை சாகாமல் இருக்க வேண்டுமானால் வீட்டின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை நீங்கள் பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைக்கால்களில் மேல் சட்டத்திலும் பக்கத்தில் உள்ள சட்டத்திலும் நீங்கள் அந்த இரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். சங்கார தூதன் வருவானே ஆனால் இந்த இரத்தத்தை பார்த்தால் அவன் உங்கள் வீட்டில் நுழைய முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. காரணம், பஸ்காவின் ஆட்டுக்குட்டி. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை காண்பிக்கிறது. அதனுடைய ரகசியம் என்ன? ஒவ்வொரு வீடும் ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும். ஹல்லேலூயா. வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். சரி, குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்னு வைத்துக்கொள்ளுங்கள். நாம் என்ன செய்ய முடியும்? அவரை நாம் ரட்சிக்க முடியாது. ஆவியானவர் அவரை தொடுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அவரை நிச்சயமாக தொடுவார். நீ ஜெபம் பண்ணும்போது ஒன்று ஆண்டவர் தொற்றிருப்பாரே, ஆனால் அங்கே ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு முறை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் சொந்த குடும்பத்தை அவர் கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை ரட்சிக்க வல்லமை உடையவர். ஆமேன். கைகளை வைத்து, ஐயா, என் குடும்பத்தில் நான் பல நாள் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், ஆனால் விட மாட்டேன். நீர் அவனை ரட்சிக்கலைனா, என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளை ரட்சிக்கலைனா, என் குடும்பத்தில் உள்ள கணவனை ரட்சிக்கலைனா விட மாட்டேன். நீயும் இந்த காலை நேரத்தில் ரட்சிக்கப்படாமல் இருப்பாயானால் உன் குடும்பத்தில் அந்த இரத்தம் பூசப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சங்கார தூதனுடைய பொல்லாத ஆவிகள் உன் வாழ்க்கையில் வரும். ஆமேன். ஒரு வீட்டின் தலைவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஒரு வீட்டில் இருக்கிற புருஷன் மிகவும் முக்கியமானவன். வீட்டின் தலைவர்கள் தான் அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து எடுக்க வேண்டும். அந்த வீட்டில் இருக்கிற தலைவர்கள் ரொம்ப முக்கியம் என்பதை, தகப்பன்மார் ரொம்ப முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 14:17. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சாந்தம் உள்ளவர், ஆண்டவர் நீடிய கிருபை மிகுந்த கிருபை உடையவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் அவர் மன்னிக்கிறவர். ஆனால் குற்றமற்றவர்களை குற்றமற்றவர்களாக விட்டுவிட மாட்டார். எத்தனை தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நீ செய்த குற்றம் பின்தொடரும். ஒரு குடும்பத் தலைவனோ ஒரு குடும்பத் தலைவியோ சரியில்லாமல் இருப்பாரே, ஆனால் ரட்சிக்கப்படாமல் தவறுகளை செய்து கொண்டே இருப்பானே, ஆனால் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர். ஆனால் குற்றமற்றவர்களை குற்றமற்றவர்களாக விடமாட்டார். நீ செய்கிற அந்த அக்கிரமம், நீ செய்கிற அந்த பாவம் உன்னோட கூட முடிஞ்சிடாது. அது உன் தலைமுறைக்கு பின்னால 4 தலைமுறை கூட அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு தகப்பன் விபச்சாரக்காரனாய் இருப்பானே ஆனால், ஒருவன் திருடுகிறவனாய் இருப்பானே ஆனால், ஒருவன் அநியாயம் செய்கிறவனாய் வாழ்ந்திருப்பானே ஆனால், உன்னுடைய தலைமுறையில் உன் தாத்தாவுக்கு முன்னால் ஒரு தாத்தா அவனுடைய மனைவியை கொடுமைப்படுத்துகிறவனாய் இருப்பானே ஆனால், உன் தலைமுறையில் பின்னால் இவைகளெல்லாம் சம்பவிக்கும். ஆனால் ஒரே ஒரு விடுதலை மாத்திரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னைக்கும் உன் வீட்டுக்குள்ளே வருதோ, ஆமென், அந்த குற்றமற்ற அவர்களை குற்றமற்றவர்களாக விடாதபடி அந்த இயேசுக்குள்ள நீ வரும்போது அந்த சாபங்கள் உன்னை விட்டு விலகிடும். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். நாம் ஆதாமினுடைய அந்த மரத்தில் இருந்து வந்தவர்கள். ஆனால் ஆதாமினுடைய சாபங்கள் நம்முடைய குடும்பங்களில் வராதபடி இருக்க கிறிஸ்துவாகிய அந்த மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் அப்படி இணைக்கப்படும் போது அந்த தலைமுறையின் சாபங்கள் மாற்றப்படுகிறது. அதுதான் நமக்கு இருக்கிற நல்ல செய்தி. இல்லாவிட்டால் ஏன் சில ஆட்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் பெருகுகிறது? முன்னோர்கள் அந்த வீடுகளில் எப்படி இருந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கைகளிலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்க ஆண்டவருடைய மரத்தோடு, சிலுவை மரத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருப்போமே ஆனால் நம்முடைய சந்ததி மாற்றப்படும். இல்லாவிட்டால் நம்முடைய சந்ததிகளிலே பிற்காலத்திலே பிரச்சனைகள் வருகிறது என்பதை நாம் கண்கூடாக காண முடியும் என்பதை பார்க்கிறோம். ஆமென். யாத்ரா சங்கீதத்தின் புத்தகம் 78ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 78 5 முதல் 8. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை
அவைகளை சொல்லும்படிக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாராகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். என்ன சொல்லியிருக்கிற இந்த வசனத்துல? வேதத்தை ஸ்தாபிக்கணும். ஆமென். வேதத்தை ஸ்தாபிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், ஆமென், அவர்கள் இந்த ஒழுங்குகளை, வேதத்தின் முறைமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு தகப்பனுடைய தாயினுடைய முக்கியமான கடமை என்ன? உன் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். உன் பிள்ளைகள் எழும்பி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தேவனுடைய கற்பனைகளுக்கு அவர்கள் எழும்பி சொல்லிக் கொடுத்தால் உன் பிதாக்கள் பண்ணின அந்த முரட்டாட்ட ஆவி உன் சந்ததிக்கு அது வராது என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வீட்டில் நீ எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? நீ டிவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாயானால் உன் பிள்ளைகளும் அதைத்தான் படித்திருக்கும். உன் வாழ்க்கையில் ஃபோனுக்கு முக்கியத்துவம் அதிகமாய் கொடுப்பாயானால் வரும் சந்ததிகள் ஃபோனில் தான் அதிகமாக நேரத்தை செலவழிப்பார்கள். உன் வீட்டில் எதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது? பெற்றோர்களாகிய நீங்கள் எதற்கு அதிக நேரம் கொடுக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். அல்லேலூயா. ஒரு தகப்பனாக இருக்கிற நீ உன் சிகரெட்டுக்கோ அல்லாவிட்டா குடிக்கோ முக்கியத்துவம் கொடுப்பாயானால் உன் பிள்ளைகள், உன் சந்ததி விடாது. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். குடிச்ச தகப்பன்மாருடைய பிள்ளைகள் எத்தனை வருஷம் ஆனாலும் விடுறதுக்கு அது முடியாமல் இருக்குது. காரணம் என்ன? அந்த ஆவி அப்படியே பின்பற்றி வருகிறது. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வேதத்தை நாம் ஸ்தாபித்து அவங்க உறுதியாக அதை பற்றி கொண்டு அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வர, அவருடைய செயல்கள் எல்லாம் மாற்றப்பட பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பின் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேதத்தை நம்முடைய குடும்பத்தில் ஸ்தாபிக்க வேண்டும். எல்லாரும் கைகளை வைத்து, நல்ல கைகளை வைத்து, ஐயா கைகளை அசைத்து, எங்கள் குடும்பத்தில் வேதத்தை நாங்கள் ஸ்தாபித்து எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் உண்மையாக மாற, தேவன் பேரில் ஒரு நம்பிக்கை வைக்க, எங்கள் வீடு வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க, ஆவியானவர் எங்கள் வீடுகளுக்குள் அசைவாட, எங்களுடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். எங்களுடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்ததின் ரகசியம் என்ன? ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்ததின் ஒரு ரகசியம், அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவனுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கும் ஆண்டவருடைய கட்டளையை போதிப்பான். ஆகினால் அவன் என் நண்பன், அவனுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று ஆண்டவர் தன் ரகசியத்தை எல்லாம் அந்த ஆபிரகாமோடு கூட பேசினார். ஆமென். அப்படித்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனிப்போம். பிள்ளைகளின் பிள்ளைகள் அவங்க யாரு? பேரப்பிள்ளைகள். பேரப்பிள்ளைகள் இந்த காலத்தில் நல்லா வரணும். எத்தனை பேருக்கு பேரப்பிள்ளைகள் இருக்குது? கை வைத்து காண்பீங்க. எத்தனை பேருக்கு பேரப்பிள்ளைகள் இருக்குது? நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருப்பீங்களா? பேரப்பிள்ளைகளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகளை விட இந்த பேரப்பிள்ளைகள் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாய் வளர்க்கப்படணும். கை வைத்து, ஐயா இந்த பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்க, எங்கள் சந்ததி, எங்கள் பேர பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்குள் வர, கர்த்தருடைய வார்த்தைக்குள் வர, ஆண்டவரே எங்கள் பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த சிறு வயதிலேயே அவர்கள் மாற்றப்பட, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கி வர, கர்த்தாவே அவர்களுக்கு தேவனுடைய ஞானம் போதிக்கப்பட, இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக அதிகம் ஜெபிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமா கர்த்தர் உன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அடுத்த வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்களிடத்தும் திருப்புவான். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு, இந்த பூமியை ஆண்டவர் அடிக்காதபடிக்கு, சங்காரம் பண்ணாதபடிக்கு, குடும்பம் எப்படி இருக்கணும்? தகப்பனுடைய இருதயம் யாருக்கு நேராக திரும்பப்படணும்? பிள்ளைகளுக்கு நேராக திருப்பப்படணும். பிள்ளைகளுடைய இருதயம் யாருக்கு நேராக திரும்பணும்? தகப்பனுக்கு நேராக திரும்பணும். இந்த காரியத்தை ஆண்டவர் அதிகமாக சொல்றார். யோவான் சாணன் எலியாவின் பலமுடையவனாய் வந்தபோது அங்கே இதைத்தான் அவன் செய்திருக்கிறான். லூக்கா 1:16 நம்ம வாசிக்கும் போது, லூக்கா 1:16 வாசிங்க. லூக்கா 1:16. 400 வருஷம் இருளாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது 17ஆம் வசனம், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமன்றங்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். போதும். நல்ல கவனிக்கணும். தகப்பன்மார் கவனிக்க வேண்டிய விஷயம், பிள்ளைகளோட நல்லா இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய இருதயம் உங்களோட இருக்குதா? உங்கள் இருதயம் பிள்ளைகளோட இருக்குதா? கவனியுங்க. வீட்டில் அம்மாமார் தான் ரொம்ப பிள்ளைகளை வளர்ப்பாங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஒய்ஃப் மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருவான். தாயெல்லாம் சொல்லி கொடுவோம். உங்கள் அப்பா இப்படி தாண்டா, உங்கள் அப்பா இந்த மாதிரி தாண்டா இருக்காரு, அவர் ஒன்றும் சரியில்லைடா, அவரோட பேசாதடா, இப்படியே சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய இருதயம் யாருக்கு நேராக வராது? தகப்பனுக்கு நேராக வராது. தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளைகளிடத்தில் பல தப்பான காரியத்தை சொல்லி கொடுக்காதீங்க. உங்கள் வீடுகளில் சண்டைகள் பிரச்சனை வந்தால் உங்கள் பிள்ளைகளை அதுக்குள்ளே தலையிட வைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அவங்க இருதயம் ஒன்றா சேரணும். எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கணும். பிரச்சனைகள் வரும்போது அப்படியே பிரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த பிள்ளைகளுடைய இருதயம் தகப்பனுக்கு நேராக திரும்பலைன்னா ஆண்டவருடைய சங்காரம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம், ஆமே. தகப்பனிடத்தில் பிள்ளைகள் இருதயம் வருமானால் அந்த பிள்ளைகளை சரியாக நடத்தணும். 5 வயசு வரைக்கும் பிள்ளைகள் தாயோடு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த தாயோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த தாய் எவ்வளவு நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்குறாரோ அதுதான் பிற்காலத்தில் வரும். மோசையினுடைய தாய் மோசைக்கு குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது ஒருவேளை அந்த குழந்தை அவனோட இருந்திருக்கும். மோசே தன் மகனை வளர்த்தான். அவன் மகனை வளர்க்குறதுக்கு அவளுக்கு சம்பளம் கொடுத்தார். ராஜகுமாரத்தி சம்பளம் கொடுத்து தன் தாயை வைத்து வளர்த்தா. அந்த தாய் அத்தனை வருஷத்துக்குள்ள அவனுக்கு சொல்ல வேண்டிய அத்தனை காரியத்தையும் சொல்லி கொடுத்துட்டா. ஹல்லேலூயா. நீ இந்த எகிப்து தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனுடைய ஜனத்தை விடுதலையாக்கக்கூடியவன் என்கிறத அவன் உள்ளத்தில் போட்டதுனால தான் அவன் வளர்ந்து வந்தபோது அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் அனுபவிக்காமல், அவன் துன்பத்தை தெரிந்து கொண்டு, அவன் உலகத்தின் பொக்கிஷத்தை பெருசாக நினைக்காம, பெரிய பதவியை அவன் நினைக்காமல், அல்லேலூயா, 3 காரியத்தை அவன் வெறுத்தான். முதலாவது, பார்வோனின் குமாரத்தி எனப்படுவதை அவன் வெறுத்தான். எகிப்தின் பொக்கிஷத்தை அவன் வெறுத்தான்.
அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான். எப்படி அவன் வெறுக்க முடிந்தது? தாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவளோடு இருக்கும் வரைக்கும் சரியான காரியத்தை உள்ள விதைத்துட்டா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு தகப்பன் 5 வயசு முதல் 13 வயசு வரைக்கும் ஒரு தகப்பன் தான் பிள்ளைகளோட கூட இருந்து நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் யார் ரொம்ப உறவாக இருக்கணும்? தகப்பனும் இருக்கணும். ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளையோட உறவு அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளே நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆராய்ச்சி அதை சொல்லுது அப்படி. ஆனால் 5 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் எடுத்து காரியத்தை செய்யணும். தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் எடுத்து அந்த பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும். நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு தகப்பன் முன்னால் நின்று அந்த காரியத்தை செய்யணும். அப்படி சரியாக செய்து 13 வயசுக்குள்ளே அவன் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலன்னா 13 வயசுக்கு பிறகு அவங்க யாரோட ரொம்ப ஒட்டிடுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒட்டிடுவான். பிறகு அவன் படிக்கிறதெல்லாம் யார்கிட்ட இருந்து படிப்பான்? தங்கள் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களோ, தங்கள் நண்பர்கள் என்ன செய்கிறாங்களோ, தங்கள் நண்பர்கள் எங்கே போகிறாங்களோ அங்கே தான் பிள்ளை போகும். நீ என்னத்தை செய்தாலும் சரி, அவன் அதுக்கு பிறகு வீட்டுக்கு அடங்க மாட்டான். நண்பர்கள், தவறான நண்பர்கள் வந்துட்டாங்கன்னா பிள்ளை கெட்டு போயிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நம்ம கவனித்து சரியாக நம்முடைய பிள்ளைகளை நடத்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு உதவி செய்வாராக. ஆகினாலே பிள்ளைகளுடைய இருதயம் தகப்பனிடத்துக்கு கீழ்ப்படிந்து திரும்புகிற ஒரு காரியத்தை செய்யத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் சமுதாயம் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன என்பதை நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். முதலாவது, உங்கள் குடும்பம் சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். உன் குடும்பம் பக்கத்தில் உள்ள சமுதாயத்துக்கும் உன் வீட்டுக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஆமேன். ஒரு குடும்பத்தில் டைம் மேனேஜ் பண்ணணும், நேரத்தை ஒழுங்குபடுத்தணும். எல்லாரும் சொல்லுங்கள், நேரத்தை சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு குடும்பம் இருந்தால் நேரத்தை ஒழுங்குபடுத்தணும். குடும்பம் ஆளாளுக்கு ஒரு நேரம் எழும்பக்கூடாது. காலையில் ஒய்ஃப் எழும்பிடுவான், புருஷன் எப்போ எழும்புவார்? புருஷன் அவர் பாட்டுக்கு கொரட்டைப்பட்டு தூங்கிட்டு இருப்பார். பிள்ளைகள் எப்போ எழும்புவாங்க? பிள்ளைகள் அது பாட்டுக்கு இன்னொரு நேரம் எழும்பிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றாங்க? இப்போ ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் கிடையாது, ஒழுங்கு கிடையாது, சாப்பிட வர்றது கிடையாது. ஒழுங்கு இருக்கணும். ஒரு குடும்பம்னு சொன்னால் ஒழுங்கு இருக்கணும். நாங்கள் வாழ்ந்த குடும்பத்தில் 5 மணிக்கு நாங்கள் எல்லாருமே எழும்பிடணும். 5 மணிக்கு எழும்பி ஜெபத்துக்கு வந்துடணும். 5 மணி ஜெபம் முடித்த உடனே தோட்டத்தில் வேலைகள் இருக்கும், மரங்கள், செடிகள், மரங்கள் இருக்கும். தோட்டத்தில் போய் தண்ணீர் ஊற்றணும், அந்த வேலைகளை ஒழுங்காக செய்யணும். ஸ்கூலுக்கு சரியான டைமுக்கு நாங்கள் புறப்பட்டு போயிடணும். நாங்களே தான் எல்லாம் ஒழுங்கு செய்யணும். எங்களுக்கு எல்லாமே சிறு வயசுலேருந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு நாங்களே புறப்பட்டு புஸ்தகங்களை அடிக்க டைமுக்கு போகணும். சரியாக வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து கரெக்டாக சாப்பிடணும். அதுக்கு பிறகு அந்த 1 மணி நேரம் விளையாடுறதுக்கு விடுவாங்க. வீட்டுக்கு 6 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணும். 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துடணும். 6 மணிக்கு வந்து முகத்தெல்லாம் கழுவி எல்லாம் ஒழுங்குபடுத்தி படிக்க உட்காந்துடணும். படிக்க உட்கார்ந்த பிறகு கரெக்டாக 8:30-9க்கு சாப்பாடு இருக்கும். அதுக்கு பிறகு பைபிளை எடுத்து உட்காந்து ஜெபம் பண்ணி கரெக்டாக எல்லாம் படுக்கைக்கு போயிடணும். இது தான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு படித்து கொடுத்த பாடம். இப்போ அதை செய்து பாருங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு பாருங்கள். டேய் சாப்பிட வாடானா, சாப்பிட எனக்கு இப்போ பசிக்கலை, நான் சாப்பிட்ற நேரம் சாப்பிடுவேன். இப்போ நான் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது முடியும் வரைக்கும் எனக்கு சாப்பாடு போகாது. செத்து போகாதடா கிரிக்கெட்டை பார்த்து. ஆமாங்க, 6 அடிக்கலை, அல்லாவிட்டு அவன் தோற்று போயிட்டானா உனக்கு வர்ற வருத்தம் என்ன? உனக்கு என்னத்தடா கொடுக்குறான் அவன்? ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கான். உனக்கு ஏதாவது அதில் ஒரு பைசா லாபம் இருக்குதா?
உன் கண்ணு தான் போகுதே தவிர உன் வாழ்க்கையே எல்லாமே போச்சு. இந்தியா தோத்துட்டானே, தோத்தானா ஜெயித்தானோ தெரியாது. தோத்துட்டானா அவ்வளவுதான். அவனுக்கு இவனுக்கு எல்லாமே போன மாதிரி ஆயிரும். அவன் தோத்தான்னு ஜெயித்தான்னு அவன் சம்பாதிச்சுட்டு போறானே தவிர உன் வீட்டுக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. கை வைத்து நல்ல கைகளை வைத்து, ஐயா எங்கள் வீடு ஒழுங்காகணும், நல்ல கைகளை வைத்து எங்கள் வீட்டுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எங்கள் வீட்டுக்கு நல்லா வரணும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டில் ஒருத்தருக்கு நல்லா பேசணும். இல்லை ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். வீட்டில் ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? நல்லா உட்காந்து பேசணும். அதுதானே முடிய மாட்டேங்க. சில ஆள் சொல்கிறாங்க, ஐயா பேசினா தானே ஐயா பிரச்சனையே வருது, அதோட பேசாமலே இருந்துக்கிறது தான் நல்லது. இப்படி விட்டுறக்கூடாது. பேசினா தானே ஐயா பிரச்சனையோட அதோட போட்டையா எப்படியாவது போட்டும் விட்டுறக்கூடாது. வீட்டுக்குள்ளே நல்ல கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும். நல்ல ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கு நேரம் எடுக்கணும். இப்போ உள்ளவெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா பேசுகிறான், அது கல்யாணத்துக்கு பிறகு பேச்சை நிறுத்திடுறான். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு பிறகு தான் பேசணும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போயிடணும். சொல்லுங்களேன். ஒரு ஆள் சும்மா ஒரு ஹை ஸ்பிரிட் ஆயிடுவார் சில நேரம். அது ஆயிட்டு நான் விட்டு கொடுத்து போயிடணும். அங்கே போய் மோதிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, அடிக்க போகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நீ அடிச்சிட்டா உனக்கு என்ன லாபம் கிடைக்குது? அவள் அடங்க போகிறாளா? இல்லை. உன் வாழ்க்கையில் கசப்பும் வைராக்கியம் பெருகணும். டாலரன்ஸ் வேணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற ஒரு நல்ல ஆவி குடும்பத்துக்குள்ளே வேணும். கோஆப்ரேஷன் வேணும். ஒருத்தருக்கு சேர்ந்து இணைந்து காரியத்தை செய்யணும். குடும்பத்துக்குள்ளே இணைஞ்சு காரியத்தை செய்யணும். மனைவி மாத்திரம் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவள் காலையில் எழும்பி சாப்பாட்டை ஒரு பக்கம் செய்யணும், பிள்ளைகளை குளிப்பாட்டணும், புஸ்தகத்தை எடுக்கணும், அவள் ஓடுவான், அவள் பல காரியங்களை செய்வா. ஐயா இதை செய்யுங்கன்னா அவர் உட்காந்து டிவி பார்த்துட்டு அவர் உட்காந்து பேப்பரை வாசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மனைவி? ஒரு கோஆப்ரேஷன் இல்லைன்னா ரெண்டு பேரும் உட்காந்து இந்த இந்திய நாட்டு புருஷர்கள்லாம் மகாராஜாக்கள் அல்ல, மகாராஜாக்கள் அல்ல. ஐயா எல்லா புருஷர்களும் கை வைத்துங்க, நாங்கள் மகாராஜாக்கள் அல்ல. நீ வீட்டில் ஒரு புருஷன், உனக்கு இந்த அம்மா உனக்கும் சேவையை செய்து பிள்ளைகளுக்கும் சேவையை செய்து எல்லாம் அந்த ஒரு அம்மா நம்முடைய கல்ச்சர் படி அவள் உயிர் போயிட்டு பாதி, அவளுக்கு முதுகெலும்பெல்லாம் உடஞ்சி போய் இருக்குது. காரணம் கோஆப்ரேஷன் வீட்டில் இல்லை. எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு குடும்பம் நல்ல பங்கு வச்சாதான் குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். அடுத்தது ஒரு குடும்பத்தில் ஒழுங்கு இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். பிள்ளைகளை ஒழுங்காக டிசிப்ளின் பண்ணணும். பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணணும்னா என்ன தேவை? வீட்டில் என்ன தேவை? பெரம்பு வேணும். வீட்டில் என்ன வேணும்? பெரம்பு வேணும். பைபிளில் அழகாக சொல்லி இருக்குது. பெரம்பை எடுக்கலைன்னா உன் பிள்ளைகளுடைய முதுகில் என்ன ஒட்டி இருக்கும்? மதியினம் ஒட்டி இருக்கும். அதை எதுதான் அகற்றும்? தண்டனையின் பெரம்பு அகற்றும். உன் பிள்ளைய நீ அடிச்சாமன் சாக மாட்டான். பைபிள் அழகாக எழுதியிருக்கு. அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். அவனை சரியா திருத்து. வெளிநாட்டில எல்லாம் அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சிருக்கு பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு. ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாரை அடிக்கக்கூடாது? பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறான். உன் குடும்பத்தை கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, உன் குடும்பத்தை வேதம் நடத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அதுபடி உன் குடும்பத்தை நான் நடத்திப்பாரு, உன் குடும்பம் நல்லா வரும். கை அசைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆகினால ஒழுங்கு வீட்டுக்குள்ள வரணும். ஆமேன். எத்தனை வீட்டில் பெரம்பு வச்சிருக்கீங்க? நிறைய பேர் வீட்டில் இல்லை. அதை பயம். பெரிய பிள்ளைகளாகிட்ட பெரம்பு எடுக்காதுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அதுகளை கரெக்டாக நடத்துறதுக்கு சொல்லி அடிக்கணும். பெரம்பு வச்சு தலைகளை அடிச்சிடாதீங்க. பெரம்பு வச்சு அடிக்க வேண்டிய இடத்துக்கு ஆண்டவர் பின்னாலெலாம் நல்ல சதை வச்சிருக்கிறாரு. காலெலாம் நல்ல சதைகள் இருக்குது. அந்த இடத்த பார்த்து அடிக்கணுமே தவிர
மண்டையிலையோ மூக்குலையோ கண்ணுலையோ குத்தக்கூடாது. சும்மா போட்டு தலையை கொட்டக்கூடாது. வாழ்க்கையில் போட்டு அந்த பிள்ளைகளை எரும மாடு, மிருகம், அந்த மிருகம், இந்த மிருகம் இப்படி அழைக்கக்கூடாது. பிள்ளைகளை நடக்க வேண்டிய இடத்துல சரியாக வச்சா அந்த பிள்ளைகள் நல்லா வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். உங்கள் குடும்பத்தில் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கணும். குடும்பத்தில் வரவு என்ன, செலவு என்ன, இதை சரியாக கவனிக்கணும். குடும்பத்தில் வரவு செலவுகளை கவனிக்கலைன்னா உன் குடும்பம் கடனுக்குள்ளே இருக்கும். கடனுக்குள்ளே இருந்தால் கடன் பாவம். சத்தமாக சொல்லுங்கள், கடன் பாவம். என்ன வரமாட்டேங்க? ஏன்னா எல்லாம் கடன், 100% கடனில் இருக்குது. எப்படி நீங்கள் பாவம்னு சொல்லுவீங்க? நீங்கள் நீ பரலோகம் போக மாட்டா. கடனை வாங்கி கடன்லேயே வாழ்ந்தா நீ மேலே போக மாட்டா. உன்னை கடன் இந்த பூமி பிடிச்சி இழுத்துக்கிடும். கடனை கட்டிட்டு போ, இந்த பூமிக்கு போக மாட்டா நீ மேலே. கடனையே வாங்கி கடன்லேயே பிழைக்கிற குடும்பம். வரவு என்ன, செலவு என்ன, கரெக்டாக கவனித்து வரவுக்கு மேலே செலவு போச்சுன்னா உன் வாழ்க்கை அம்போ. உன் வாழ்க்கையை மாற்று, வாழ்க்கை முறையை மாற்று. சிம்பிளாயிரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஞானமாயிரு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடு. அது மாத்திரமல்ல, சரியாக வீட்டை, உன்னுடைய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணு. வீட்டில் கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். கேரக்டர், குணங்கள் மாறணும். குடும்பத்துக்குள்ள குணத்தை மாற்றுறதுக்கு ஒப்புக்கொடு. குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா என்று கவனி. அதுதான் முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பம் இருக்குதா, ஆவி இல்லாமல் குடும்பம் இருக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி வர்றீங்களா, உலக பிரகாரமாக முன்னேறிட்டு வர்றியா? உன் குடும்பத்தில் பணம் அதிகமாயிட்டு, என் குடும்பத்தில் வீடு கட்டிட்டேன், என் குடும்பத்தில் அதை வாங்கிட்டேன், காரை வாங்கிட்டேன், என் குடும்பத்தில் பைக் புதுசாக நிற்கி, இதெல்லாம் முக்கியம். உன் குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஜெபம் அதிகமாக இருக்குதா? உன் குடும்பத்தில் வேதத்திற்கு முக்கியத்துவம் வந்துட்டான்? உன் குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கிறியா? கோபங்கள் குறைஞ்சி வருதா? சண்டைகள் குறைஞ்சி வருதா? உன் வீட்டுக்குள்ள சண்டை அதிகமாயிட்டே வருதா? கவனி. பிசாசு உள்ள பூந்துட்டான். உன் வாழ்க்கையில் கவனமாக இல்லைன்னா குடும்பத்தை பிரிக்க பிசாசு நினைப்பான். வீட்டுக்குள்ள மன்னிக்கிற குணம் வந்துட்டான். எல்லாரும் சொல்லுங்க மன்னிப்பு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க மன்னிப்பு. நீ தப்பு செய்யாட்டாலும் நீ மன்னிப்பு கேட்கணும். என்ன ஒன்றும் ஆமைன்னு வரமாட்டேங்குது? நீ தப்பு செய்யாட்டாலும் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். நான் ஒன்றும் தப்பு செய்யலை, நான் மன்னிக்க மாட்டேன் இப்படின்னு இருந்தா, எங்கே மன்னிக்கலையோ அங்கே பிசாசு உள்ளே வந்துடுவான். எங்கே மன்னிக்கலையோ உன் ஜெபம் கேட்கப்படாது. மன்னிப்பு ரொம்ப தேவைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக உன் வாழ்க்கையில் அன்பு இருக்கணும். ஒருத்தருக்கு என்ன இருக்கணும்? அன்பு. எங்கே பாஸ்டர் வருது? வம்பு தான் வருது. அன்பு இல்லைன்னா உன் வீடு சரியாக இருக்காது. உறவுகள் சரியாக இருக்கணும். உன்னை பகைக்கிறவங்களை என்ன செய்யணும்? பகைக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். உன்னை வெறுக்கிறவங்க மேலே அன்பு கூறணும். அதான் ஹையஸ்ட் லவ். இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் அடித்த போது அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவன் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் செய்திருக்கான். மன்னிக்கிற அந்த சுபாவமும் அன்பும் வீட்டுக்குள்ளே இருந்தால் உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உன் வீட்டுக்குள்ள நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 2, 3, 4ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். போதும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். 3 காரியம். ஒரு வீடு, ஒரு குடும்பம் கட்டுறதுக்கு 3 காரியம் வேணும். 1 அறிவு. சதமா சொல்லுங்க, அறிவு. 2வது விவேகம். 3வது ஞானம். இந்த 3 என்ன? அறிவுன்னு சொன்னால் குடும்பத்தை பற்றிய நல்ல காரியங்கள் என்ன என்பதை அதிகமாய் தெரிந்து கொள்ளணும். ஒரு குடும்பம் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாலேயே கல்யாணம்னா என்ன,
கல்யாணம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் ஒரு இன்ஜினியர் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கிறான்? 16 வருஷம் படிக்கிறான். இப்போ கீழே இருந்து படித்து வர்றதெல்லாம் என்னாச்சு? 1ஆம் வகுப்புலேருந்து படிச்சுட்டு வர்றானு. இப்போ 1ஆம் வகுப்புக்கு முன்னாலேயே படிக்கிறானு. அப்போ எத்தனை வருஷம் படிக்கான்? 16 வருஷம். நீ கல்யாணத்தை பற்றி படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் படித்தா? கல்யாணத்தை பற்றியே தெரியல. எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்சாங்கன்னு நானே போய் சேர்த்துக்கிட்டேன். நீனே போய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு நாள் உன்னால் சரியாக வாழ முடியுமா? முடியாது. கல்யாணத்தை பற்றி நிறைய இப்போ நீங்களும் அதை படிக்கணும். படிக்கலைன்னா உன் குடும்பம் சரி வராது. இப்போ எதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ குடும்பத்தை பற்றி படிக்க. எவ்வளவு படிச்சிருக்கிறோம், இவ்வளவு மணி நேரம் படிச்சிருக்கிறோம். ஆனால் படித்தாலும் சில ஆட்கள் வகுப்பறையில் போய் உட்கார்ந்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. கெமிஸ்ட்ரி பரீட்சை, மேத்ஸ் பரீட்சை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பரீட்சை அவன் மார்க் போட்டுருவான். பயப்படாதீங்க. நம்மளும் ஜோம் பண்ணி இருக்கிறோம். அவன் மார்க் போட்டுருவான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க. கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. சில ஆட்களுக்கு புரிய மாட்டேங்க. வகுப்பில் போய் உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் தான் பிரசங்கம் எத்தனை பிரசங்கம் கேட்குறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்க. பாஸ்டர் என்ன பண்ணார்? அவர் நல்லா பண்ணார். அவர் ஜோக் அடித்தது மாத்திரம் உனக்கு தெரியுது. ஆனால் அவங்க சொல்லி கொடுக்கறது ஒன்றும் மண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா நீ வீட்டுக்கு போகணும், பஸ்ஸை பிடிக்கணும். வீட்டில் அந்த இதை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். அவனை மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் உள்ளே வச்சானா வெளியே வச்சானா, இதுதான் இருக்கே தவிர உன் வாழ்க்கையில் ஒன்றும் மண்டைக்குள்ளே போக மாட்டேங்க. அறிவு தான். அறிவு வந்தாலும் விவேகம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்ள முடிகிற தன்மை இல்லை. வகுப்பில் ஒரு மாணவன் உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். புரிஞ்சு கொள்கிற தன்மை அவனுக்கு இல்லாமல் இருக்குது. புரியலை. உன் வாழ்க்கையில் அறிவும் வந்தாலும் புரிந்து கொள்கிற தன்மை இல்லை. புரிந்து கொண்டாலும் ஞானம் இல்லை. புரிந்து கொண்டா என்ன செய்வான்? ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா அர்த்தம் என்ன? புரிஞ்சு கொண்டதை செயல்படுத்தாதது ஞானம். ஆகினால் ஞானம் இல்லை. புரிந்து கொண்டதை செயல்படுத்துறது தான் ஞானம். இன்னைக்கு படிச்சிங்க பாடம், எத்தனை பாடம் படிச்சிருக்கேன், இன்னைக்கு எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எழுதி வச்சா கூட உன் வாழ்க்கையில் நிற்காது. அவ்வளவு பாடங்கள் சொல்லியிருக்கணும். குடும்பத்தில் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி இருக்கணும், ஒரு வீட்டில் எப்படி ஒழுங்குகள் இருக்கணும், இதெல்லாம் நம்ம குடும்பம் செய்துச்சுன்னா நம்ம குடும்பம் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய குடும்பம் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும். கை வைத்து கத்திர துதிப்போம். உன் வீட்டில் இருக்கிற பள்ளமெல்லாம் நிரம்பணும். உன் வீட்டுக்குள்ளே என்ன பள்ளம் இருக்குது? சோர்ந்து போய் இருக்கிற, குளிர்ந்து போய் இருக்கிற, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குது, என் குடும்பத்தை நான் ஏன் இப்படி கல்யாணம் கட்டினேன், என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்குன்னு சோர்ந்து போய் பள்ளத்துக்குள்ளே கிடக்கிற சோர்வை கத்தர் மாற்றுவாராக. கைகளை உயர்த்தி ஆமேன். 2வது, மலைகள் குன்றுகள் என்ன செய்ய வேண்டும்? தகர்ந்திட வேண்டும். உன் வீட்டில் இருக்கிற பெருமை, குடும்ப பெருமை, பணப்பெருமை, உன் கோத்திர பெருமை, குலப்பெருமை, ஊர் பெருமைகள், இவைகளெல்லாம் மாற்றிவோம். பெருமைகளை வீட்டில் விட்டு அகற்று. கைகளை அசைத்து ஆமேன். ஆண்டவரே, கோணலானவைகளை நான் செவ்வையாக்கணும் ஐயா. என் வீட்டுக்குள்ள ஒழுங்கான பணம் வரணும். என் வீட்டுக்குள்ள லஞ்ச ஊழல்கள் வரக்கூடாது. என் வீடுகளுக்குள்ள கருப்பு பணம் இருக்கக்கூடாது. என் வீட்டுக்குள்ள தவறான வாழ்க்கை வரக்கூடாது. குடி, போதைகள் மற்றும் தவறான ஆண்டவர் விபச்சார, வேசித்தன ஆவிகள் எங்க வீடுகளுக்குள்ள கோணலானவைகள் ஒண்ணு இருக்கக்கூடாது. எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒண்ணு இருக்க கூடாது. அல்லேலூயா. கை அசைத்து கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாகணும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற குணங்கள், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கரடு முரடான குணங்கள், ஒருத்தர் அடிப்பது, பழித்து பேசுவது, பல காரியங்களை எழுதி வைப்பது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. சாந்தமும் அமைதியும் பொறுமையும் எல்லாம் வந்து சமமாகிடணும் வீடு. ஹல்லேலூயா. கை உயர்த்தி நல்ல கைகளை அசைத்து அப்பா ஊரமஹசா, என் வீட்டுக்குள்ள ஒழுங்கு வரணும், உண்மை வரணும், என் வீடு நல்ல மாறணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற ஒரு நல்ல ஆவி எங்க வீட்டை ஒழுங்குபடுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வீடை சரிப்படுத்துவார். உன் குடும்பத்தை ஆண்டவர் சரிப்படுத்துவார். உன் வீட்டை ஆண்டவர் நேர்மையாக மாற்றுவார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்துட்டார்.
விட்டார் உன் வீட்டுக்குள்ள. ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். சக்கல பஹாமா லபா ரபா கலபா சீரபஹாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரடானவைகள் எல்லாம் சமமாகிறது, சமமாகிறது. கர்த்தர் உன் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்கிறார். ஆமேன். எல்லாரும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஒப்படைத்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்கள் கல்லூரி படிப்புகளுக்காக ஆண்டவரே மற்ற படிப்புகளுக்காக படிக்கிற எல்லாரையும் இந்த நாட்கள் ஆசீர்வதித்து அவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடும். பரீட்சையில் எல்லாம் நல்ல மார்க்குகள் எடுக்க கஷ்டமான அந்த கேள்விகள் எல்லாம் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபாம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கு இருப்பதாக. புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,00,015. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9848454400 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.